வணக்கம். இது விஜய்ஸ் கிச்சனின் இனிய காலை வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கணுன்றதுக்காக சாமிக்கிட்ட நான் நல்லா வேண்டிக்கிறேன். என்னோடய வீடியோவை பார்க்குறவங்க கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த குழம்பு சூப்பராக இருக்கும். பார்த்துங்க, இந்த அருமையான குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்கிறேன். இந்த குழம்பு எத்தனை மெத்தடில் வேணாலும் வைக்கலாம். நான் இப்படி இந்த மெத்தடில் வச்சுருக்கேன். புளியை கரைச்சி ஊற்றியிருக்கேன். அதே ஒரு 3 தக்காளி, ஒரு 2 வெங்காயம் அரைச்சி ஊற்றியாச்சு. மிக்ஸ் மிளகாத்தூள், ரெட் சில்லி பவுடர், உப்பு தேவையான அளவு கலந்து வச்சாச்சு. ஒரு பக்கம் எண்ணெயை விட்டு கடுகு போட்டிருக்கேன், வெந்தயம் போட்டிருக்கேன். இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்ன குழம்புன்னு. அதுக்கப்புறம் ஒரு 5-6 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு வெங்காயத்தை போட்டு வதக்கி அதை சேர்த்தாச்சு. இப்போ நல்லா குழம்பு கொதித்ததும் மல்லித்தூளை போட்டு தாளித்ததை ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் மீனை போட்டிருக்கேன். மீனை இந்த மீன் கொஞ்சம் சீக்கிரம் உடையக்கூடியது. அதனால் நல்லா சிம்மில் தான் வச்சு இந்த மீனை குழம்பு வைக்கணும். இது கிழங்கா மீன். இங்கே பாருங்கள், இந்த கரண்டியை யூஸ் பண்ணக்கூடாது. நான் இதை முதலே தாளிக்கு யூஸ் பண்ணுறதுனா அதையும் யூஸ் பண்ணுறேன். சூப்பரான மீன் குழம்பு ரெடி. இந்த மெத்தடில் ஒரு தடவை வச்சு பாருங்கள். நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம்.